தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. ஆஃப்டர் லாங் பிரேக் ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ போடுறோம். கண்டிப்பாக பியூர்லி பக்கா பாலிடிக்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பேசுகிறது. ரைட்டு, நாம் அப்போ ரைட் விங்காரன் என்ன பேசுவோம் ஏது பேசுவோம் அப்படிங்கிறது நீங்களே கணிச்சிருப்பீங்க. நம்மளுடைய கருத்தை வந்து இந்த காணொலியில் நம்ம பதிவு செய்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங்கு, நீட் எக்ஸாமுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போ டெல்லியில் நடந்துகிட்ருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க தான் முன்னின்று நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் அப்படிங்கிறது அமைதியாக நடந்துச்சுன்னு அவங்களே சொல்கிறாங்க. பிறகு அது வன்முறையாக மாற்றப்பட்டது அப்படின்னு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. சரி, ஃபஸ்ட்டு இது எதனால் நடக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு புரியல. அதனால் நான் சின்னதாக தெளிவுபடுத்துகிறேன். நீட் எக்ஸாம், NEET நீட் எக்ஸாம் எவ்ரி இயர் ஒரு வருஷமும் நடக்கும். அந்த எக்ஸாம் எதுக்குன்னா நீங்கள் MBBS ஏதாவது ஹையர் எஜுகேஷன் MBBS ரிலேட்டடாக மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ அதுக்கான அந்த நீட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 2026 நடக்கும்போது அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. அது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. இப்போ நடந்த நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் வந்துருச்சு. அந்த ரிசல்ட்டில் நீட் எக்ஸாம் எழுதினாங்க இல்லையா, ராஜஸ்தான் கோட்டாவில் பெரிய செலிப்ரேஷனே இருந்தது. ஏன்னா நீட் எக்ஸாம் எழுதி வழக்கமாக படிக்கிறவன் அதில் பாஸ் ஆகிறான், எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கான். அவனுக்கு இந்த போராட்டத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ரைட்டு, ஆனால் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம் இப்போ நடந்த இந்த குளறுபடிகள் இதற்கு எல்லாமே பொறுப்பேற்று எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டிக்காரங்க வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து இருந்தாங்க. முதல்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது வந்து அபிஜித் திப்கே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த அபிஜித் வந்து ரொம்ப ஏழைப்பட்டவர். ஏன்னா அவர் இப்போ தான் அமெரிக்காவிலேருந்து படிச்சுட்டு வந்தார். ரொம்ப ஏழை, பார்த்துக்கோங்க. அமெரிக்காவில் இருந்தே அவர் வந்து இந்த டிஜிட்டல் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அளவுக்கு இளைஞர்கள் வந்து அந்த இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ வழக்கம் போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெல் பண்ணிடுச்சு. அவங்க பின்னாடி யார் இருக்காங்க, ஜார்ஜ் சோரோஸோட ஓப்பன் சொசைட்டி தான் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ ஃபண்ட் பண்ணுறதும் தெரியும். அதனால் அதுக்கு வந்து ஒரு லாக் வச்சுட்டாங்க. ஸோ அவர் அங்கே அமெரிக்காலேருந்து இப்போ தான் வந்தார். ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்திய மக்களுக்காக, இந்திய இளைஞர்களுக்காக வந்து போராடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் கூட யார் சேர்ந்துருக்காங்கன்னா இந்த சோனம் வாங்சுக். முதல்ல இந்த சோனம் வாங்சுக்னா யாருன்னு கேட்குறாங்க நிறைய பேர். இந்த 3 Idiots படத்தில் வந்து இந்த ஆமீர் கானோட ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த தமிழில் வந்து நண்பன் படம் வந்துச்சு இல்லையா, அதில் நம்மளுடைய இப்போது தமிழ்நாட்டு CM இருக்கார் இல்லையா, தளபதி விஜய் அவர்களுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே தப்பு. ஏன்னா இவர் ஆமீர் கானே வந்து ஒரு கிளியராக ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த ஆமீர் கான் கேரக்டருக்கும் சோனம் வாங்சுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் ஆமீர் கானே வந்து தெளிவுபடுத்திட்டார். ஸோ அந்த பிம்பம் வந்து போலி தான். அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆள் மாதிரி, ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி காட்டுறாங்க. அஃப்கோர்ஸ் அவர் ஏதாவது இன்வென்ஷன் பண்ணியிருக்காரு, அது இல்லை. பட் அவர் யார் மேலே தெரிஞ்சுக்கோங்க, அவரோட அப்பா வந்து ஒரு காங்கிரஸ் லீடர். ஸோ சோனம் வாங்சுக்னா யார் என்னங்கிறது தெளிவாக படிங்க. அண்ட் அனதர் திங், அவர் வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராகவே நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. சைனாவுக்கு ஆதரவான கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்காரு. அதுவும் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நிறையா இருக்குது. ஸோ அதனால் படிங்க. சோனம் வாங்சுக்னா யார் மேலே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ரைட், இப்போ அந்த சோனம் வாங்சுக் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து கொஞ்சம் ஒரு ஏஜ்டு தான், அரௌண்ட் ஒரு 50+ இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய 50 அரௌண்ட் இருக்கும். ஸோ அவர் வந்து என்னென்னு பார்க்குறீங்கன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக், அதாவது பட்டினி போராட்டம், உண்ணாவிரதம் வந்து இருக்கார் ஜந்தர் மந்தரில். நல்லா பார்த்துக்கோங்க, வயசான ஆள் வந்து ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதம் இருக்கார். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பித்தான் இல்லையா அபிஜித், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கீழே உட்காந்து உண்ணாவிரதமே இல்லை, அவங்களாம் சமோசா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ரைட்டு, ஆரம்பத்தில் இந்த போராட்டம் அப்படிங்கிறது யாருமே கண்டுக்கவே இல்லை. 2 வாரம் வரைக்கும், 15-16 நாள் வரைக்கும் யாருமே கண்டுக்கவே இல்லை. அந்த 17 நாளுக்கு அப்புறம் தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிது. வழக்கம் போல் இந்த மீடியாக்கள், இந்த பெய்டு மீடியாக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி பெருசாக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்களாம் நிறைய ஆன்லைனில் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போய் பேட்டி எடுப்பாங்க இல்லையா, அங்கே இவங்க இருப்பாங்கள்ல அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டவங்க, எதுக்காக பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிலாம் கேட்பாங்க. அதில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக யாரெல்லாம் போனாங்கன்னு நான் சொல்கிறேன். இவர் நம்ம ஆக்டர் பிரகாஷ் ராஜ். எப்போல்லாம் பிஜேபிக்கு அகைன்ஸ்டாகவோ இல்லை இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ ஏதோ போராட்டம் நடக்குதுன்னா பிரகாஷ் ராஜ் வந்து அங்கே இருப்பார் முதன்மையாளாக. அவர் எதுக்காக தான் அங்கே இருக்காருன்னு தெரியாது. ஃபார் ஏ கைண்ட் இன்ஃபர்மேஷன், பிரகாஷ் ராஜுக்கு எத்தனை ஓட்டர் இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஓட்டர் ஐடி. ஏன்னா அவருக்கு வந்து 2 ஓட்டர் ஐடி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஓட்டர் ஐடி தான் இருக்கணும், 2 ஓட்டர் ஐடி இருக்குது அப்படிங்கிறது பெரிய ஃப்ராடுத்தனம். ஸோ அவர் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பார்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அடுத்தது, நிறைய இந்த ஒரு கிளாமராக ரோலில் நடிப்பாங்க, அவங்க பேர் மறந்துட்டேன், ஒரு ஹீரோயின், அந்த பேனர்ஜின்னு ஒரு சம்திங். ஸோ அவங்க, அப்புறம் இந்த பான் ஸ்டார் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, இந்த பூனம் பாண்டே. ஸோ அவங்க, இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வந்து அங்கே
ஜந்தர் மந்தரில் வந்து உண்ணாவிரதத்துக்கு வந்து ஆதரவாக போகிறாங்க. யாரும் உண்ணாவிரதம்லாம் இருக்கல, உண்ணாவிரதம் இருக்கிறார் இல்லையா சோனம் வாங்சுக்னு ஒரு வயசான ஆள், அவரை படுக்க வச்சுட்டு உட்கார வச்சுட்டு கீழே இருக்கிறவங்களாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இதான் ரியலாக நடக்குது. ஃபேக்ட் செக் வேணாலும் நீங்களே முன்னாடி இருக்கிற வீடியோவை லைவ் டெலிகாஸ்ட் எல்லாத்தையும் நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ வருவோம். இந்த போராட்டத்துக்காக எப்படி அவ்வளோ பேர் மக்கள் கூட்டினாங்க அப்படின்னா, அங்கே உண்ணாவிரதம் தான் பேருக்கு, பட் போகிற எல்லாருக்குமே வந்து நல்ல சாப்பாடு, மீல்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாருமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் வந்து போனாங்க. இதை நான் சொல்லலை, நீங்களே வீடியோவில் நிறைய பேர் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்குறாங்க இல்லையா, எதுக்காக வந்திருக்கீங்க கேட்டால் நீட் எக்ஸாம்னால் அவங்களுக்கு என்னென்னு கூட தெரியாது, பட் இங்கே வந்தால் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. ரைட். ஸோ அப்போ தினக்கூலிகள் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் வந்து வேலைக்கு போகாமல் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு கோஷம் போடுறது அதெல்லாம். ரைட். இப்போ போராடின எல்லாருமே அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, உண்மையான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சுட்டு ஒழுங்காக வேலைக்கு போகணும்னு போயிட்டாங்க. படிச்சுட்டு நிறைய பேர் வேலைக்கு போகணும்னு போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த எம்பிபிஎஸ் எக்ஸாம் அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறாங்க. பட் நிறைய பேர் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, என்னென்னு தெரியல, இந்த 10வது படிக்கிற பிள்ளை, 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, இவங்க ஒரு போதிய புரிதல் இல்லாமல் போராட்டம் அப்படின்னா நீட் எக்ஸாம் ஏதோ ஒரு ஓகே எக்ஸாம் வேணாம் அப்படின்னா நம்ம போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களாம் போராட வைக்கிறாங்க. இதை நான் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு 9 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 8-9 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு போராட்டம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கும். நானே கூட அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக பேசியிருந்தேன். அது நம்மளோட ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் வீடியோ. அதாவது ஐபிஎல் வேணாம், காவேரி தண்ணீர் தான் வேணும், ஐபிஎல்லை பேன் பண்ணணும், சென்னையில் நடத்தக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம போராட்டம் போட்டோம். இப்போ நினச்சா அது ரொம்ப காமெடியாக இருக்குது, நம்ம எவ்வளோ ஒரு புரிதல் இல்லாமல் இருந்திருப்போம் அந்த போராட்டம் நடந்த சமயத்தில் அப்படின்னு. ஏன்னா அந்த போராட்டமும் வந்து வன்முறையாக மாறிச்சு. இங்கே மெரினாவில் நடந்த போராட்டம் நம்ம லைவாக பார்த்தது. ஸோ நிறைய நடிகர்கள்லாம் இதே மாதிரி வந்தாங்க, நிறைய ஆதரவு தெரிவித்தாங்க. பட் போலீஸ் தடியடி நடக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அந்த முன்னின்று நடத்துகிறாங்க இல்லையா, எந்த ஒரு ஆர்கனைசர்ஸ்க்குமோ கோஆர்டினேட்டர்ஸ்க்கோ அடிபடவே படாது. ஏன்னா அவங்க இருக்கவே மாட்டானுங்க ஸ்பாட்டில். இது நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எங்கே தான் போகிறானுங்கன்னே தெரியாது, அவனுங்க மேலே ஒரு சின்ன கீரல் கூட வராதுங்க, அவன் எல்லோரும் எஸ்கேப் ஆகிடுவானுங்க. கீழே போயிட்டு இந்த போராடுறது உணர்வு பூர்வமாக இந்த ரத்தம் கொதிக்க பேசுகிறான் இவனுங்களை தான் போட்டு வெளுன்னு வெளுப்பாங்க. ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து வேண்டலிசம் பண்ணிவிடுவாங்க, அடித்து உடச்சிடுவானுங்க. ஸோ இதனால் வந்து ஒரு பெரிய வன்முறையை மாறும். இதே தான் இப்போ இங்கே டெல்லியில் நடந்த ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்துலேயும் நடந்துச்சு. ரைட். இப்போது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நம்ம சொல்கிறோம். வெறும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஈஸியாக அது வந்து நடந்திருக்கும். ஏன்னா இப்போ நியூஸை தொடர்ச்சியாக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரியை வந்து மாற்றுறதுக்கு தான் இப்போ இருக்காங்க. ஸோ தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு பதிலாக பியூஷ் கோயல் அவர்கள் வந்து மினிஸ்ட்ரியை எஜுகேஷன் மினிஸ்டரை கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துச்சு. இவங்க போராட்டம் பண்ணதுனால அதை வந்து ஹால்ட்டில் போட்டதாக இப்போ வந்து நியூஸில் வந்து சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ரைட். இப்போது போராட்டத்தினப்போ என்னென்னலாம் நடந்துச்சுன்னா, ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்கிறார், டாக்டர் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் வீடியோ போடுறாரு. ரொம்ப எனக்கே கோவம் வந்துடுச்சு. பட் ஒரிஜினல் வீடியோ அதுக்கப்புறம் தான் வந்தது. அவர் சும்மா இல்லாமல் பெப்பர் ஸ்ப்ரே வந்து போலீஸ் மேலே அடிக்கிறார். அப்போது போலீஸ்க்கு சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக போட்டு விழுந்தால் வெளுப்பாங்க. போட்டு அந்த டாக்டர் அடிச்சிட்டாங்க. அடுத்தது ஒரு விமன் ஜேர்னலிஸ்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டை வந்து அங்கே போராட்டத்தில் இருக்கிறவங்க வந்து டச் பண்ணுறாங்க. அந்த விமன் ஜேர்னலிஸ்ட் வந்து கத்துறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள கிண்டல் கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லுங்கள், இவனுங்களா ஸ்டூடெண்ட்ஸு? அங்கே இருக்கிறவனுங்களை நல்லா ஒத்து பாருங்கள், எவனா பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியா இருக்குது. ஸோ இட் லுக்ஸ் லைக் சம் வாட் ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. அடுத்தது காவலர்கள் நிறைய பேரை தாக்கியிருக்காங்க. எதை வச்சுன்னா கூர்மையான கத்தியை வச்சு தாக்கியிருக்காங்க. ஒரு காவலரும் நீங்கள் நல்லா பாருங்கள், ஒருத்தர் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவரை நம்பி ஒரு குழந்தை இருக்கலாம், ஒய்ஃப் இருக்கலாம், ஸோ பேரண்ட் வந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒருத்தரை ஒரு கத்தியை வச்சு தாக்குறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ நம்மளும் நியாயத்தை பேசுவோம். அடுத்தது எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா, அவர் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, அபிஜித், அவர் பேசிகிட்டு இருக்காரு. பேசும்பொழுது என்னென்ன பேசுகிறாருங்கிறத நீங்களே பாருங்கள். அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல, ஏன்னா நிறைய வார்த்தைகள் வந்து போராட்டத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்குது. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அங்கே இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் இருப்பாங்களே, சிஆர்பிஎஃப் அதே மாதிரி நிறைய ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அவங்க அதில் ஒருத்தரை கூட்டத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹெல்மெட்டை கட்டிட்டு தலையிலே அடிக்கிறாங்க. அதை பார்த்த மற்ற போலீஸில் என்ன பண்ணுறாங்க, அவரை கண்டிப்பாக காப்பாற்றானே ஆகணும். ஸோ லட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. அதுதான் இக்னிஷன் பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக உடைக்குது. நிறைய பேர் பக்கத்தில் இந்த டெல்லி போன நிறைய பேருக்கு தெரியும், அந்த கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு ஹனுமன் கோவில்னு நினைக்கிறேன், அந்த கோவிலை வந்து சர மாதிரியாக அடித்து நொறுக்குறானுங்க. நான் கேட்குறேன்,
எதுக்காக இந்த ஹிந்து மதத்தை வந்து அவமதிக்கிற வேலைகளை நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த போராட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு லேடி ஒன்று சொல்லுது, ஒரு பொம்பளை ஒன்று சொல்லுது, எனக்கு இந்த ஹிந்துக்களே வேண்டாம், இனிமேல் நான் வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுங்களை தான் வந்து வச்சுக்க போகிறேன், எனக்கு இந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுங்களே போதும், எனக்கு ஹிந்துக்களை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு ஹிந்து விரோத எதிர்ப்பை வந்து அதில் காட்டுறாங்க. இந்த போராட்டத்துக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? அடுத்தது நிறைய பேர் இந்த மிலிட்ரி அஃபீஷியல்ஸ், இந்தியன் மிலிட்ரி வந்து தப்பாக பேசுகிறாங்க. ஸோ இந்தியன் மிலிட்ரி வந்து தப்பாக பேசுகிறது வந்து ரொம்பவே தப்பு. ஏன்னா அவங்க தான் நம்மளை வந்து காப்பாற்றுறாங்க. ட்ரெயின்லாம் இப்போ விட்டாங்க இல்லையா? ஸோ மெட்ரோ ட்ரெயின், அதுக்கப்புறம் அந்த புதுசாக இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் மாடலில் நிறைய இப்போ ட்ரெயின்ஸ்லாம் இப்போ அதே ரிசம்பிளன்ஸ்லாம் வந்து இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரெயினெல்லாம் வந்து போராட்டக்காரர்கள் வந்து கல்லை விட்டு எரிஞ்சு உடைக்கிறாங்க. ஸோ அவங்களோட போராட்டம் அப்படிங்கிறது எதுக்கு இருந்தது? நீட் எக்ஸாமை வந்து குளறுபடி நடந்துச்சு. ஸோ அதுக்காக தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும்னு சொன்னானுங்க. பட் தேவையில்லாமல் எதுக்கு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து உடைக்கிறாங்க? அடுத்தது மிலிட்ரியில் அஃபீஷியல்ஸை வந்து தப்பாக பேசுகிறாங்க. ஸோ அவங்க தான் நம்மளெல்லாம் காப்பாற்றுறாங்க, அதுவும் தப்பு. அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஸோ இந்தியன் ஜுடிஷியரியை பற்றி நமக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தேவையில்லாமல் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் போயிட்டு, அதுவும் இன்டர்நேஷ்னல் மீடியாலாம் பார்க்குற நேரத்தில் இன்டர்நேஷ்னல் மீடியா கிட்ட போயிட்டு நம்ம இந்தியன் ஜுடிஷியரியை பற்றி தப்பாக பேசுகிறது ரொம்பவே தவறு. அடுத்தது இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அங்கே போராட்டத்தில் கலந்துக்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஹிந்து மதத்துக்கு எதிரான கருத்து, அதே மாதிரி இந்திய அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்கள் நிறைய பேர் வந்து சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம், ரைட், இப்போ வந்து ஒரே கேள்வி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து கேட்க விரும்புகிறோம். இப்போ போராடவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போராடலாம். போராடுறதுக்கான உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்குது. இப்போவும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து போராடிட்டு தான் இருக்காங்க டெல்லி ஜந்தர் மந்தரில். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. பட் நியாயமான முறையில் அறவழியில் வந்து போராடணும், அகிம்சையில் போராடணும். தேவையில்லாமல் வந்து நீங்கள் இந்த வன்முறையை வந்து கையில் எடுக்கிறது வந்து நாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். சரி, இப்போ எதுக்காக தான் இந்த போராட்டம்? உங்களுடைய வியூ என்ன, ஐடியா என்ன? உங்களோட இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு அரசியல் இருக்குது. இப்போது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இப்போ நடக்கக்கூடிய இந்த மான்சூன் பார்லிமெண்ட் செஷனில் வந்து FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க கவர்மெண்ட்டு. அதுதான் பிரச்சனையே என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த பில் என்னென்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட்னா, வெளிநாட்டிலேருந்து இப்போ நான் ஒரு NGO வச்சுருக்கேன்னா அந்த NGOக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வரும், சரிங்களா? யார் வேணால் கொடுக்கலாம், வெளிநாட்டிலே நிறைய பணம் வருது இல்லையா? இந்த பணத்தெல்லாம் லாக் வைக்கிறதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லு தான். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் வர்றது யார்கிட்டேருந்து வருது, எங்கேருந்து வருது, எவ்வளோ வருது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரெகுலரைஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட். ஸோ அது ரிலேட்டடாக நிறைய இருக்குது, வேணால் அந்த FCRA பற்றி பேசுவோம். ஸோ தேவையில்லாமல் இந்தியாவில் வன்முறையை தூண்டுறதுக்கோ இல்லை பிரிவினைவாதத்தை வளர்க்குறதுக்கோ நீங்கள் ஏதாவது ஃபாரின்லேருந்து வெளிநாட்டு சக்திகள்கிட்டேருந்து நீங்கள் காசு வாங்கினீங்கன்னா அதுக்கு லாக் வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த FCRA பில். அதை தான் வந்து இப்போ இருக்கிற பார்லிமெண்ட் செஷனில் வந்து கொண்டு வரதுக்கு அமித்ஷா அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதை எப்படியாவது தடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தில் வந்து பங்கெடுத்துக்கிட்ட நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பங்களாதேஷில் பண்ணிட்டோம், நேபாளில் பண்ணிட்டோம், இப்போ அடுத்து இந்தியாவில் பண்ணுறோன்னு. இந்த மாதிரி பேசுகிற ஆட்களை நல்லா வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா? அவங்கள பிடிச்சி தேச துரோக வழக்கில் உள்ள தூக்கி போடணும். எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்தியன் டெமோக்ரஸிக்கு அகெயின்ஸ்டாக அவன் பேசுவான். அவனால் உண்மையிலே இந்தியனுக்கு தான் பிறந்தவனான்றது ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப காட்டமான வார்த்தையாக இருக்கலாம் நான் சொல்கிறது. ஹவு டேர் தே? 100 கோடிக்கு மேலே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அரசாங்கம் இது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி தான் நம்ம இந்த நாட்டுக்கான பிரைம் மினிஸ்டர். அஃப்கோர்ஸ் ஹி இஸ் ஒர்க்கிங் எஃபெக்டிவ்லி, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிறையா பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகளை களை எடுக்கணும், சீர் செய்யணும். அதுக்கான வேலைகளை கவர்மெண்ட் பார்க்கணும். நம்ம வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக படிக்கிறது, படிச்சுட்டு வேலைக்கு போகிறது, பிஸ்னஸ் பண்ணுறது. உங்களுக்கு கோபம் இருந்ததுன்னா ஒரு விரல் பொறிச்சி தான். இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கே வேணாம், ஏடிஎம்கே வேணான்னு நம்ம புதுசாக டிவிக்கே கொண்டு வந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேணால் உங்களுக்கு பிடிக்காத ஆளை கொண்டு வாங்க ஜனநாயக முறையில். மற்றபடி இந்த மாதிரி போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வேண்டலைஸ் பண்ணுறது, அதெல்லாம் யாரோட டேக்ஸ் மணி? தேவையில்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் கேன்சல் ஆனதுனால நிறைய பேர் வந்து கோவத்தில் இருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய போராட்டத்தினால எஸ்பெஷலி அந்த சிஜேபி லீடர், அவர் பேர் என்ன, அபிஜித், அந்த பையன் மேலே. ஏன்னா அந்த பையன் பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த சமோசா ரொம்ப பிடிக்கும் போல். இப்போ வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் வந்து அந்த பையன் வந்து ஒரு நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்தார், அதுக்கு மேலே இருக்க முடியல. கேட்டால் அவருக்கு வந்து மைக்ரைன் இருக்கான், தலைவலியில் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு சமோசா, ஸ்நாக்ஸு எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அங்கே வரக்கூடிய சாப்பாடை முதல்ல கட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்களாம் கலைஞ்சு போயிடுவான். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற கருத்து ஒன்று தான். தேவையில்லாமல் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் பின்னாடி யாரும் போயிடாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி யாரும் போகிறதில்ல. தேவையில்லாமல் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அசோசியேட் ஆகிருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த
போராட்டத்துக்கு பின்னாடி ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னாடி இருக்காங்க. மற்றபடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வழக்கமான வேலையில் தான் பார்க்குறாங்க. கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கப்புறம் எவனும் இந்த மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு எவனுமே போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம சைடாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இதுதான் என்னுடைய பார்வை. கண்டிப்பாக இந்த பார்வை மேலே உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கும். கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் தொடர்ந்து பேசுவோம். மக்களை ஆள்வோம், மனங்களை ஆள்வோம். அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் அகிம்சையாலும். நன்றி, வணக்கம்.